మెరీనా బీచ్ లో జల్లికట్టు కోసం ఆందోళన చేస్తున్న నిరసనకారులపై పోలీసులు బలప్రయోగం చేయడంతో పరిస్థితి ఉద్రిక్తంగా మారింది. వారం రోజుల నుంచి శాంతియుత మార్గంలో సాగిన ఆందోళన హింసాత్మక రూపు దాల్చింది. మెరీనా బీచ్ సమీపంలోని ఐస్ హౌస్ పోలీస్ స్టేషన్ కు ఆందోళనకారులు నిప్పు పెట్టారు. పోలీస్ స్టేషన్ వద్ద ఉన్న పలు వాహనాలు కాలి బూడిదయ్యాయి. ఆ ప్రాంతమంతా దట్టమైన పొగాలుముకుంది. ఆందోళనకారులను చెదరగొట్టేందుకు పోలీసులు లాఠీచార్జ్ చేశారు. పోలీస్ స్టేషన్ వద్దకు అగ్నిమాపక యంత్రాలు చేరుకొని మంటలను ఆర్పే ప్రయత్నం చేస్తున్నాయి. పోలీస్ స్టేషన్లో ఉన్న 2 మహిళా కానిస్టేబుళ్లు సహా మిగిలిన వారు కూడా సురక్షితంగా బయటపడినట్లు సమాచారం. முடியல ரொம்ப முடியல சார். இவர் என்ன சார் பண்ண முடியும்? சரி என்ஜாய் பண்ணோம். சோ அது கவர்மெண்ட் ஒரு விஷயம் எடுத்து மூவ் பண்ணி போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதலமைச்சர் சிஎம்க்கும் மோடி ஐயாவுக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எடுத்து அவசர சட்டம் கொண்டு வந்து இப்ப நிரந்தர சட்டம் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து கவர்னர் சைன் பண்ணதை வந்து காப்பி கேக்குறாங்க சார். அது யார் கேக்குறா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க சார். அந்த காப்பி வந்து கவர்னர் வந்து சைன் பண்ண காப்பி, ஆதார காப்பி எங்களுக்கு கொடுங்க, நாங்க இங்க இருந்து போறோம். கவர்னர் சைன் பண்ண அந்த காப்பி கேக்குறது நியாயமான ஒரு விஷயம் சார். அது எனக்கே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார். நம்ம கிட்ட காப்பி கொடுத்தாங்க சார். அது யாருடைய கையெழுத்து இல்ல. சைன் இல்லாம நான் எப்படி சார் இங்க இருந்து போக முடியும்? 7 நாள் சார். நான் இங்க இருக்கிற 7 நாளும் ரொம்ப அருமையா ஸ்டூடெண்ட்ஸ் கையில இருக்கிற வரைக்கும் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருந்து சார். வேற அமைப்புகள்லாம் உள்ள சேர்ந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பேரை சொல்லி அவங்க நிறைய தப்பு பண்றாங்க.